வெற்றி வணக்கம் சாம்பியன், வெல்கம் டு டே 63. இந்த ஜேர்னியில் வெதர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஒரு தொழில் பண்ணுறீங்களோ, இல்லது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கிரிட்டிசிசம் அப்படின்றது நம்மளை பார்த்து குறை கூறுவது, அவதூறாக பேசுவது, நம்ம மனசை புண்படுத்துறது, இது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த கிரிட்டிசிசம் வரும்பொழுது நிறைய பேர் ஹேண்ட் பிரேக்கை இழுத்துட்டு கிவ் அப் பண்ணிடுறாங்க, யூட்டர்ன் எடுத்துகிட்டு எங்கே துவங்கினாங்களோ அங்கேயே போயிடுறாங்க. ஸோ இந்த கிரிட்டிசிசம் உங்களை ஹிட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த பக்கத்து உங்கள் கமிட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணுறோம். when your commitment towards your goal, எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ, அது இன்கமாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், உங்கள் ஜாப், ரைட், பதவி உயர்வு, ஓகே. ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸை கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். கிரிட்டிசிசம் வெளி உலகத்துலேருந்து வரலாம், மற்றவங்கள்ட்டேருந்து நமக்குள்ளே கூட வரலாம். ஆனால் இந்த 100 days ப்ராஜெக்டை இப்போ நீங்கள் ஒரு 60+ டேஸில் அழகாக ட்ராவல் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரிட்டிசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உங்களால் உணர முடியும். ப்ரொவைடட் சரியான ட்ராக்கில் கணக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களோட உள்ளுக்குள்ளே செல்ஃப் கிரிட்டிசிசம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு புது பேட்டர்னை இப்போ உங்கள் பிரெயினில் நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. ஸோ whenever you have a criticism, always focus on your commitment. What do you want? Why do you want? So it's life அப்படின்றது it is a journey between you, yourself and your dream அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கனவுகள், உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கை. அப்போ இந்த கிரிட்டிசிசம் நீங்கள் ஏதாச்சும் செய்தாலும் வரும், செய்யாமல் இருந்தாலும் வரும். பெட்டர் இந்த கிரிட்டிசிசம் வரும்பொழுது தொடர்ந்து செய்து சாதிப்பது இன்னும் நல்லதுன்னு நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?